ஸோ வெல்கம் பேக் டு அனதர் ரியாக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் உலக நாயகனும் பெரிய பிஆரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ப்ரோமோ வந்திருக்கு. தமிழ் சினிமாவோட 2 கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸைட்டிங் இருக்கு. ஆனா ஒரு சைடு எக்ஸைட்டிங் இல்லாத மாதிரியும் இருக்கு. வாங்க வீடியோ பார்க்கலாம். எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரூமுக்கா இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். உண்மையாக சொல்ல போனால் டேரக்டர் நெல்சனோட ப்ரோமோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏன் டோர் நம்பர் 7 வச்சுருக்காங்க தெரியுதா? ஏன்னா ஆண்டவரோட பர்த்டே November 7, அதனால நம்பர் 7 வச்சுருக்காங்க. சும்மா அப்படி இல்லாமல் கை வந்தால் கூட அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. லெஜெண்ட்ஸ். இது ஏதோ பழைய 80s வந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக். காப்பிரைட்ஸ் போது அடுத்து சரக்கு தானே இல்லையா சார்? இந்த பாட்டிலை பார்த்துட்டு சரக்கு பாட்டில் நினச்சிட்டேன். ஏன்னா தலைவர் ரூம்ல இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கூலர்ஸ் அவர் நிறைய படங்களில் இந்த மாதிரி ஃபில்டரில் இருக்க கிளாஸஸ் போட்டு இந்த ஃப்ரேமில் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவரோட ஹேர் ஸ்டைல் மட்டும் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்குல்ல. இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் அவரோட பழைய ஹேர் ஸ்டைல் இப்படி சீவிருப்பார்ல, அதுவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட்டில் பிராட் பிட்டும் டிகாப்ரியோவும் நடித்த அந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் போய் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க 2 பேரும் எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெட்ரோ ஸ்டைலில் தான் அவங்க ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையாவே சொல்றேன், நான் உலக நாயகனை ரொம்ப அட்மையர் பண்றேன். ஆனா ஒரு ஃப்ரேம்ல தலைவரும் உலக நாயகனும் வரும்போது எனக்கு உண்மையா சொல்ல போறேன், நான் தலைவரா நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்களேன். ஆமா டிஃபரன்ஸ் தெரியும் தான். ஏன்னா அவர் கமலு, இவர் ரஜினி. ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு இந்த ஃப்ரேம். இப்பதான் சொன்னேன், ஆண்டவரையும் தலைவரையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா சூப்பர் ஸ்டாரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப நடுவில் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா அவங்க போயிடுச்சு. யாரு ஹீரோ கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? தலைவரே உங்களுக்கு ஹீரோவோட வில்லன் தான் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னா படம் பண்றாங்க அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அபூர்வ ராகங்கள் தான் தலைவரோட ஃபர்ஸ்ட் படம். அதுல ஒன்னா அப்படியே டிராவல் ஆயிருக்காங்க. நிறைய படங்கள் சேர்ந்து பண்றாங்க. முக்காவாசி படங்கள் தலைவர் வில்லன் தான். கமல் சார் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு நல்ல ஒரு பையனா இருப்பாரு. தலைவர் ஒரு மாதிரி ரக்குடா, ஒரு வில்லனிஸா, ஒரு ஆன்டகனிஸ்டாவும் நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்டா நடிக்கும் போது ஒரு சைட் ரோல் அவர் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே அவர் ஒரு மாதிரி ரக்குடா ஃபங்கியா தான் இருப்பாரு. ஒன்று சொல்லுவாங்க, ஏவிஎம்மோ ஏதோ ஒரு ஸ்டுடியோ, அதில் ஒரு மரத்தடியில் இந்த 2 தமிழ் சினிமாவோட 2 லெஜெண்ட்ஸு, வேர்ல்டு வைடாக தெரிஞ்ச ஒரு 2 பேர் கீழே உட்காந்து பேசிக்கிறாங்க. நீ ஓ ரூட்டு படி தனியாக நடி, நான் என் ரூட்டு படி நான் தனியாக படங்கள் பண்ணுறேன், 2 பேர் சேர்ந்து அப்படி பண்ணாதான் நம்ம வளர முடியும்னு பேசிட்டு பிரிஞ்சு இன்னைக்கு அவங்க இருக்கிற அந்த 2 பிளேஸ் பார்க்கும்போது, அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவங்க இருக்கும்போது, எஸ் மலையாளம்லாம் பண்ணுறாங்க, தெலுங்கில் பண்ணுறாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்களாம் பண்ணிட்டாங்க, நம்ம ஊரில் இது நடக்கவே மாட்டேங்குது, ஒரு பெரிய ஸ்டார் சேர்ந்து படம் பண்ணவே முடியாதா அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இது. பொங்கலுக்கு எங்க தாத்தா வராரு, ரஜினி தாத்தா வராரு, பேட்டை தாத்தா வராரு, பேட்டா தாத்தா வராரு.